மீண்டுமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். ஆமேன். அப்போ நம்ம சென்ற வாரத்தில் நம்ம தியானித்திருந்தோம். இந்த வாக்குத்தத்தமானது இந்த ரெகபூத் புதுவாழ்வு சபைக்கென்று கர்த்தர் 2025 ஆண்டுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அறுப்பு காலம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு அறுவடை காலம். இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய சபைக்கு, உங்கள் சபைக்கு, உங்களுக்கு, நமக்கு கர்த்தர் ஒரு அறுவடையை இந்த ஆண்டு அவர் கட்டளையிடுகிறார். நல்ல கரைகளை தட்டுங்க. இந்த அறுவடை காலத்தை தேவன் இனிமேல் தான் ஆயத்தப்படுத்த போவது கிடையாது, அல்லது இனிமேல் தான் அதை அவர் ப்ரிப்பேர் பண்ண போவது கிடையாது. மாறாக இந்த அறுவடையின் காலத்தை அவர் ஏற்கனவே முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆமேன். அந்த காலத்தையும் நேரத்தையும் அவர் முன்குறித்து அதன் நிறைவேறுதலுடைய பலனை நமக்கு கொடுக்கும்படிக்காகத்தான் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு இந்த ஆண்டு அவர் கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சென்ற வாரம் நம்ம பார்த்த அந்த செய்தியினுடைய கொஞ்சம் சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சென்ற வாரம் நம்ம பார்த்தோம் அறுவடை காலம் என்றால் என்ன, அல்லது அறுப்பு காலம் என்றால் என்ன என்பதை குறித்து நம்ம பார்த்திருந்தோம். அப்போது அந்த அறுப்பு காலம், அறுவடை காலத்தை தேவன் யாருக்கு கொடுத்தார் என்பதை குறித்து நம்ம பார்த்திருந்தோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த ஓசியா அந்த புத்தகம் முழுவதும் எடுத்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 70 வருடம் பாபிலோனில் அவங்க அடிமைகளாக இருக்க போகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த அந்த தீர்க்க தரிசனத்தின் பிரகாரம் அவங்க அடிமைகளாக போய் அந்த 70 ஆண்டுகளுடைய முடிவில் அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த சிறையிருப்பினுடைய அந்த வேதனையை பார்த்து தேவன் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அனுப்பி சொல்றா, யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ திகையாத. உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஒரு முடிவு காலம் உண்டாகிவிட்டது. உன்னுடைய எல்லா விதமான நெருக்கங்களும், உன்னுடைய எல்லா விதமான கஷ்டங்களும், எல்லா விதமான துன்பங்களும், அடிமைத்தனத்தினால உண்டாகக்கூடிய அவமானங்களும் முடிந்து போய் உனக்கு ஒரு அருணோதயம் உண்டாக போகிறது. ஆமேன். அருணோதயத்தை போல, இரவு முடிந்து பகல் வெளிச்சமா எழும்புவதை போல உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருந்தார். நல்ல கரைகளை தட்டுங்க. அப்ப அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு பெரிய ஏக்கத்தை தான் நம்ம சென்ற வாரம் பார்த்திருந்தோம். இந்த சிறையிருப்புல ஒரு பக்கம் இருக்கிறாங்க, சொந்த தேசத்தை விட்டு விட்டு வந்துட்டாங்க. ஆமேன். இனி இருக்கிற தேசத்தில் எப்படி இருக்க போறோம் என்று சொல்லி தெரியாது, அல்லது இந்த தேசத்திலிருந்து அடிமத்தனத்திலிருந்து விலகி இப்ப சொந்த தேசத்துக்கு போனா 70 வருடத்தினுடைய வாழ்க்கை அந்த தேசத்துல அவங்களுக்கு இல்லை. இப்ப சொந்த தேசத்துக்கு போனாலும் அவங்க இழந்து விட்டு வந்த அந்த வாழ்வாதாரத்தை மறுபடியும் புதுப்பிக்கணும். ஏன்னா இவர்களுக்கு அங்க எதுவுமே இல்லை, எந்த விதமான ஒரு சோர்ஸும் அங்க கிடையாது, எந்த விதமான ஒரு பலனும் அங்க கிடையாது, எந்த விதமான நன்மையும் அங்க கிடையாது. காரணம் இவங்களுக்கு எதுவுமே அங்க இல்லை. அப்போ இவங்க எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம். தேவன் நம்மளை விடுதலை ஆக்க போகிற இந்த நேரத்தில் வந்துட்டோமே, இப்போ இந்த நேரத்தில் நம்ம சொந்த தேசத்துக்கு போனால் நம்ம அங்கே போய் எப்படி வாழ போகிறோம், நம்முடைய வீட்டை எப்படி கட்டுவோம், நம்ம குடும்பத்தை எப்படி கட்டுவோம், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி அநேக கேள்விகள், அநேக குழப்பத்தோடு கூட அந்த ஜனங்கள் இருந்து கொண்டு இருக்கும்போது அவருடைய இருதயத்தின் விருப்பத்தை அறிந்து கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு அறுவடை காலத்தை நான் முன் குறித்து வைத்து இருக்கிறேன். நல்ல கரங்களை தட்டுங்களேன். அந்த அறுவடை காலம் அப்படின்னு சொல்லும் போது ஏதோ வயல்வெளியில போயிட்டு கதிர்கள் அறுத்து கொண்டு வந்து களத்துல நெல்லை எடுத்து அதை கொண்டு பண்ணி சோறாக்கி சாப்பிடுவ என்பதாக கிடையாது. அறுவடை காலம் என்பது ஒரு மனமகிழ்ச்சியின் காலம். அறுவடை காலம் என்பது ஒரு சந்தோஷத்தின் காலம். அறுப்பு காலம் என்பது ஒரு விடுதலையின் காலம். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுங்களேன். அப்ப அந்த ஜனங்கள் இருந்த சூழ்நிலையில் இருந்து அவர்களை விடுவிக்கும்படிக்கான ஒரு சந்தோஷத்தின் காலத்தை தேவன் முன் குறித்திருந்தார். அப்ப கடந்த ஆண்டுல கூட அநேக குழப்பத்தின் மத்தியில் அநேக கேள்விகள், அநேக கண்ணீர், அநேக வருத்தம், அநேக விபத்து. நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படுமா, என்னுடைய வாழ்க்கை முன்ன மாதிரி இருக்குமா, நான் இந்த தேசத்துல கால் ஊன்ற முடியுமா, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னவாக இருக்கும், நிறைய குழப்பங்கள் இல்லை. அந்த குழப்பங்களின் மத்தியில் நம்ம அந்த 31ஆம் தேதி கடந்து 1ஆம் தேதிக்கு வந்துட்டோம். ஆனா 1ஆம் தேதி காலையில வந்த உடனே தேவன் சொல்றாரு, உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு உண்டு, அந்த முடிவுக்கான காலத்தை இதோ நான் உன்னிடத்துல கொடுத்திருக்கிறேன், உனக்காக ஒரு அறுவடையை ஆயத்தப்படுத்தி வைத்து இருக்கிறேன். இப்ப அந்த அறுவடையை நான் உன்னுடைய கரத்துல கொண்டு வந்து கொடுக்க முடியாது, அதை நீதான் போய் பெற்றுக்கொள்ளணும். ஆமேன். அறுவடையை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்துட்டாரு. அறுவடைக்கு தேவையான சகல நன்மைகளையும் அவர் பரிபூர்ணமா வைத்திருக்கிறாரு. ஆனா நீங்க நானு தான் இப்ப எழுந்து போய் அந்த அறுவடையை பெற்றுக்கொண்டு வரணும். இப்போ ஒரு வயல் எடுத்துக்கோங்க, நெல் விளைஞ்சிருக்கு. அந்த நெல் தானா வந்து களத்துல விழுந்துருமா? வராது.
அப்ப அந்த நெல் கதிர்கள் வளர்ந்திருக்கிற நிலத்துக்கு யாரு சொந்தக்காரரோ அவரு தான் ஆட்களை அனுப்பி அறுத்து கொண்டு வந்து களஞ்சியத்துல அல்லது களத்துல சேர்க்கணும். அப்ப இந்த களம் என்பது சபையை குறிக்கிறது. சபைக்கு சொந்தக்காரர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாரு நம்மை பார்த்து, உனக்காக அறுவடை ஆயத்தமா இருக்குதுப்பா, நீ போய் அறுத்து கொண்டு வா என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். ஆமென். அப்ப சென்ற வாரத்துல அந்த அறுவடையினுடைய ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம பார்த்திருந்தோம். அப்ப அந்த அறுப்பு காலத்தை ஏன் தேவன் உங்களுக்காக எனக்காக அவர் முன் குறித்து வைத்திருந்தார்? சென்ற வாரத்தில் நம்ம அதை பார்த்திருந்தோம். அப்போ அந்த சிறையிருப்பில் இருந்த ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற வேண்டும். அவர்கள் கண்ணீரோடு விதைத்த அந்த கண்ணீருக்கான பதில் உண்டாக வேண்டும். அவருடைய துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டும். அவருடைய சஞ்சலங்கள் நீங்கணும், தவிப்பு நீங்கணும். அவர்கள் மறுபடியும் மனமகிழ்ச்சியாக என்னுடைய சமூகத்துக்கு வரணும், மறுபடியும் எனக்கு காணிக்கைகளை கொண்டு வரணும், களி கூறுதலோடு கூட வரணும், மனமகிழ்ச்சியாய் வரணும், கர்த்தருக்கு மறுபடியும் பண்டிகையை கொண்டாடணும் என்பதற்காக அவருடைய வாழ்க்கையில தேவன் ஒரு அறுவடை காலத்தை முன் குறித்து வைத்திருந்தார். ஆமென். அப்ப சென்ற ஆண்டுல ஒருவேளை அந்த பண்டிகையின் கொண்டாட்டத்தில் நீங்க இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த மன மகிழ்ச்சியில உங்களால ஈடுபட முடியாமல் இருந்திருக்கலாம். ஒரு களிப்பான இருதயத்தோடு கர்த்தரை நீங்க ஆராதிக்க முடியாமல் இருந்திருக்கலாம். நம்ம சபையை மட்டும் இல்ல, பொதுவா தேவனுடைய ஜனங்களை சொல்றேன். ஒரு சில சிறையிருப்பில் அவங்க இருந்து கொண்டிருக்கலாம், ஒரு சில நிந்தையில இருந்து கொண்டு இருக்கலாம், ஒரு சில கஷ்டத்துல அவங்க இருந்து கொண்டு இருக்கலாம். தேவனை விட்டு நீங்க தூரத்துல போயிருக்கலாம். தேவனுடைய முகத்தை ஒரு சிலர் பார்ப்பதற்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருந்திருக்கலாம். ஆமென். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதையெல்லாம் நான் மாற்றி போட்டு கொண்டாட்டத்தின் ஒரு மனநிலையில, அல்லேலூயா, தேவனுடைய ஆலயத்துல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நான் உங்களுக்காக ஒரு அறுவடை காலத்தை முன்குறித்து வைத்திருக்கிற. நல்ல காரியங்களை தட்டுங்களேன். ரெண்டாவது, ஏன் ஆண்டவர் உங்களுக்கு அறுவடை காலத்தை முன்குறித்து வைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கும்போது, நீங்க விதைத்த விதை. ஆமென். சென்ற ஆண்டு முழுவதும் நீங்க நிறைய விதைகளை விதைத்திருக்கிறீங்க. உங்க குடும்பத்துக்காக, குடும்ப தேவைக்காக இல்ல. சிலர் பாருங்க, சரீர ஆரோக்கியத்துக்காக நிறைய விதைச்சிருக்கிறோம். பணத்தை, சரீர உழைப்ப, மருந்துகள் மூலமா நிறைய விதைச்சிருக்கிறோம். நிறைய பேர் பிள்ளைகளுக்காக, படிப்புக்காக, வேலைக்காக நிறைய விதைச்சிருக்கிறோம். ஒரு சிலர் தேவனுடைய ஆலயத்துல ஆகாரம் உண்டாகுவதற்காக விதைச்சிருக்கிறோம். ஒரு சிலர் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்காக போய் விதைகளை விதைத்திருக்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ அள்ளி தூவுகிற விதைய எடுத்துக்கொண்டு போய் விதைச்சிட்டு வந்த அந்த விதைகள் வளர்ந்ததா வளராதா என்று சொல்லி உனக்கு தெரியல. ஆனா நான் சொல்றேன், அது வளர்ந்து அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறது. நீ போய் அந்த அறுவடையை அறுத்து கொண்டு களத்துல சேர் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிற. நல்ல கரங்களை தட்டுங்களேன். அப்ப நீங்க விதைத்த விதைகள் எதுவா வேணாலும் இருக்கட்டும். குடும்பத்துக்காக விதைச்சிங்களா, நல்லதுதான். சிலர் கணவனுக்காக கண்ணீரோடு விதைச்சிருப்பாங்க, ரட்சிக்கப்படணும் என்று சொல்லி. சிலர் மனைவிக்காக விதைச்சிருக்கலாம். ஒரு சில தாய்மார்கள் பாருங்க, பிள்ளைகளுக்காக அழுது கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து என்னுடைய மகன், என்னுடைய மகள் சபைக்கு வரணும் என்று சொல்லி விதைச்சிருக்கிறாங்க. அந்த விதை இன்றைக்கு வளர்ந்து அறுவடைக்கு காத்து கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டுங்களேன். அந்த நெல் மணி களஞ்சியத்தில் சேர்க்கப்பட்டு இருக்குது, களத்தில் சேர்க்கப்பட்டு இருக்கிறது. விசுவாசம். நல்ல கரங்களை தட்டுங்க, நல்ல கரங்களை தட்டுங்க. உங்களுடைய கண்ணீர் ஜபத்திற்கு பதிலை தரணும் என்பதற்காக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில ஒரு அறுவடையை வைத்து இருக்கிறார். சரி, இப்ப அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அறுவடையை அவர் சொன்னது ஓசியா 6வது அதிகாரம் 11வது வசனம். அந்த ஓசியா 6ஆம் அதிகாரம் 5 அதிகாரம் முழுவதும் இந்த வாக்குத்தத்தம் கொடுக்காம 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல ஒரு வாக்குத்தத்தத்தை, ஒரு ஆச்சரியமான காரியத்தை அவர்களுக்கு சொல்றாருன்னு சொன்னா, அவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கு. 5 அதிகாரங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில இல்லாத ஒரு மாற்றம் 6ஆம் அதிகாரம் வரும்போது ஒரு மாற்றம் நடந்திருக்கு. முதல் வசனத்தை வாசிங்க. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். ஆமென், ஆமென், ஆமென். இந்த 5 அதிகாரங்கள்ல அவங்களுக்கு தெரியாத ஒரு வெளிப்பாடு 6ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்துல தெரியுது. அப்பா, தேவன் நம்மளை அடிச்சிட்டாருப்பா, தேவன் நம்மளை நொறுக்கிட்டாரு. இவங்க சொல்லினுக்கிறாங்க, ஆண்டவர் அவங்களை அடிக்கல, என்ன அடிச்சதுன்னு சொல்றான் பின்னாடி. இவங்க சொல்றாங்க, ஐயோ ஆண்டவர் என்ன அடிச்சிட்டாரு, ஆண்டவர் என்ன காயப்படுத்தினார், ஆண்டவர் என்ன குற்றப்படுத்தினார், ஆண்டவர் தான் எனக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வந்தார், சூழ்நிலையை கொண்டு வந்தார், இனிமேல என்னால வாழ முடியாது, இனிமேல் என்னால சொந்தமா எதையும் செய்ய முடியாது, ஆகவே நம்ம கர்த்தரிடத்துல திரும்பி போயிடுவோம் வாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. அப்ப சகோதரனே, சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில உபத்திரவமோ, வேதனையோ, பாடுகளோ, தொல்லைகளோ, கஷ்டங்களோ, துன்பங்களோ முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும், அது தேவனால வருவது கிடையாது. ஏன்னா இது எதுவுமே ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள இல்லாத காரியங்கள். கஷ்டம், துன்பம், வியாதி, வறுமை, வேதனை, அடி,
அவமானம், நிந்தை, இது எதுவுமே பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமானது கிடையாது. இது இருளின் ராஜ்யத்திற்கு சொந்தமானது. அப்ப இருளின் ராஜ்யத்துக்கு ஒரு தலைவன் இருக்கிறான். அவன் மூலியமா உங்க வாழ்க்கையில, எங்க வாழ்க்கையில ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள தள்ளி கொண்டு போய் ஒரு சிறைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள தள்ளி வச்சிடறான். தள்ளி வச்சுட்டு உங்களுடைய இயலாமை, என்னுடைய இயலாமையை பயன்படுத்தி நமக்கு அந்த வேதனைகளை, துன்பங்களை, நெருக்கங்களை கொண்டு வந்துடுறான். நாம தான் நம்மளை அடித்துக்கொண்டோம், நாம தான் நம்மளை கீறிக்கொண்டோம், நாம தான் நம்மளை பீறிக்கொண்டோம். ஆனா சொல்றதெல்லாம் யார் மேலங்க? கர்த்தர் எனக்கு செஞ்சிட்டார், கர்த்தர் எனக்கு செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். ஆனா இந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு பாருங்க. நம்ம கர்த்தரத்துக்கு திரும்புவோம் வாருங்க என்று சொல்லி அவங்க திரும்புறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க திரும்புவதற்கு முன்பாக அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சிறை என்னன்னு சொன்னா, பாபிலோன்ல இருந்தது கிடையாது சிறை. அந்த சிறை அவருடைய இருதயத்தில் இருந்தது. பாவம் என்கின்ற ரீதியில அங்க இருந்தது. அந்த 10வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமையான ஒரு வசனம் அங்க இருக்கும். ஓசியா 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். பயங்கரமான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தாரின் கண்டேன். படிங்க. அங்கே எப்ராஹிமின் வேசித்தனம் உண்டு, இஸ்ரவேலில் தீட்டுப்பட்டு போயிற்று. அங்க ஆண்டவர் சொல்றாரு, பயங்கரமான ஒரு அசுத்தமான காரியத்தை இஸ்ரவேல் ஜனத்துல அவர் பார்த்து இருக்கிறாரு. எப்ராஹிம் குறித்து பார்க்கும்போது எப்ராஹிமின் இடத்துல என்ன காரியம் இருந்ததான்? வேசித்தனம் மிகுந்திருந்ததாம். அவங்க எல்லாம் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்திருந்தாங்களாம். ஆனா அதிலிருந்து இப்ப அவங்க ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க. என்ன தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க? கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள். இப்ப ஆண்டவரே, இதுதான்பா உனக்கு சரியான நேரம், இன்னைக்கு தான் நீ சரியான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிற என்று சொல்லி, யூதாவே நான் உனக்கு ஒரு அறுப்பு காலத்தை வைத்திருக்கிற. நல்ல காரங்களை தட்டுங்களேன். அப்ப இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்துல, குமாரனுடைய ராஜ்யத்துல இருக்கிற பூரண ஆசீர்வாதம் ஜனங்களுடைய வாழ்க்கையில, சபையில மாற்றம் கிடையாது, உலகத்துல இருக்கிற பொதுவான எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் வராமல் இருக்கிறதுக்கு காரணம், அவர்கள் அந்த இருளின் ராஜ்யத்தை விட்டு மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்திற்கு வருவதற்கு அவங்க என்ன பண்றாங்க? யோசிக்கிறாங்க. அல்லது அந்த ராஜ்யம் ஒன்று இருக்கிறது என்பது அவங்களுக்கு தெரியாம இருக்கிறது. அப்ப தேவனுடைய ராஜ்யம் ஒன்று இருக்கிறது என்று தெரிந்தால்தானே நான் எந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன் என்பதை அவங்களால அறிந்து கொள்ள முடியும். அப்ப அந்த எப்ராஹிமுடைய காரியங்களை ஆண்டவர் பார்க்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியங்களை பார்க்கிறாரு. ஆண்டவர் சொல்றார், ஐயோ இவ்வளவு பாவத்தில் நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்காக வைத்திருக்கிற அறுவடையை எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு புலம்பல் மாதிரி தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இந்த ஜனங்கள் ஒரு சரியான நேரத்தில் எடுத்த ஒரு சரியான தீர்மானம் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அறுவடையை கட்டளிட்டது. நல்ல கரங்களை தட்டுங்களேன். இப்ப அந்த சிறை இருப்புன்னு சொல்லும் பொழுது, அன்றைக்கு அந்த ஜனங்கள் ஒரு வேற்று தேசத்துல வேறு ஒரு மன்னனுடைய கீழே அடிமைகளா இருந்தாங்க. அந்த அடிமைத்தனம் மட்டும் இல்லை, இன்னைக்கு உலகம் எப்படிப்பட்ட சிறையில இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாவம் என்கிற சிறையில் அந்த உலகம் முழுவதும் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது. பாருங்க, உலக கிரியைகள் பாத்தீங்களா, வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டம், கீழ்ப்படியாமை, கர்த்தருடைய தீர்க்கதரிசனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறது, தேவனுடைய வசனத்தை அசட்டை பண்ணுவது, தேவனை விட்டு விலகி போகுவது. ஆமென். இது எல்லாம் அந்த ஜனங்களுக்குள்ள இன்னைக்கு ஒரு பெரிய சிறையை போல தங்களை தாங்களே உள்ள வச்சு பூட்டி அவங்களே உட்காந்துருக்கிறாங்க. சாபியத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க? வெளியே போட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றார், இப்படிப்பட்ட அந்த சிறையிருப்புல இருக்கிற ஜனங்கள் தான் மனம் திரும்பி வரும்பொழுது, ஆமென், மனம் திரும்பி வரும்பொழுது வசனம் சொல்லுது, மனம் திரும்புகிற ஒரு பாவை நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுகிறது. அதுதான் அறுவடையின் காலம். நல்ல கரங்களை தட்டுங்க. எங்கெல்லாம் சந்தோஷம் நடக்கிறதோ, தேவன் நிமித்தம், தேவனுடைய நாமத்து நிமித்தம் எங்க களி கூறுதல் உண்டாகிறதோ அங்கெல்லாம் ஒரு அறுவடை காலம் உண்டாகி கொண்டு இருக்கிறது. ஆமென். நீங்க ஜனவரி மாசம் 1ஆம் தேதி டிவியை திறந்துட்டீங்கன்னா போதும், உங்களை பயம் உறுத்தி, உங்களை திகில் அடைய செஞ்சு, உங்களை குழப்பம் அடைய செஞ்சு, தெரிஞ்சுங்களா, அதுக்குள்ள கொரோனா போல ஒரு என்ன வந்துச்சுங்க, ஒரு வைரஸ் வந்துருச்சு. இப்போ போட்டான் 2019 இப்படித்தான் டிசம்பர் மாதம் ஒரு கொரோனா வந்துச்சு. மறுபடியும் உலகம் ஒரு லாக்டவுனுக்குள்ள போக போகுது. அடப்பாக, ஏற்கனவே ஜனங்கள் லாக்டவுனில் தான் இருக்கிறாங்க, ஏற்கனவே ஜனங்கள் சிறையில் தான் இருக்கிறாங்க. இன்னும் தேவனை இவ்வளோ பெரிய குடும்ப தேசத்தில் நடந்திருந்தோம், உலகத்தில் நடந்திருந்தோம், இன்னும் ஜனங்கள் தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பிட்டாங்க. அதை விட இன்னும் மோசமாயிட்டாங்க. கர்த்தரை தேடுகிறதுல, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறதுல இன்னும் அவங்க சிறைப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ கொரோனா வந்து மட்டும் இன்னும் மாறிட்டாங்க ஜனங்க. அப்போ அந்த 1ஆம் தேதி இந்த பேரில் எதையோ சொல்லி ஜனங்களை பயமுறுத்தி கர்த்தரத்தில் கொண்டு வந்து என்ன சாதிக்க போகிறோம்? அப்போ ஆண்டவர் சொல்றார், மனம் திரும்புங்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனுஷனா பிறந்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது சொன்ன முதல் வார்த்தை என்னதுங்க? அதைத்தான் இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் செய்யறாங்க. நம்ம கர்த்தரிடத்துல மனம் திரும்புவோம் வாருங்கள்.
ஆமென். அப்ப அத்தனை 1000 வருஷங்களுக்கு முன்னாடியும் ஜனங்கள் மனம் திரும்பல. இயேசு கிறிஸ்து வந்த போதும் மனம் திரும்பல. இன்னைக்கும் சபைகள்ல கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணாலும் கொரோனாவினால யாராவது நான் மனம் மாறி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு இருக்கிறீங்களா? இல்ல. அப்ப கொரோனா கிடையாது. கொரோனாவுடைய அப்பா அம்மா வந்தா கூட ஜனங்க எப்படி இருப்பாங்க நினைக்கிறீங்க? அப்படிதான் இருப்பாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றார், அந்த பிரச்சனையில இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில தான் ஒரு அறுவடை வரணும். ஆமென். அவர்களுடைய வாழ்க்கையில தான் ஒரு அறுப்பு காலம் வரணும். அந்த அறுப்பு காலத்தை நான் உங்களுக்காக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். சரி, இப்ப இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியை பார்க்க போறோம். ஓசியா 10வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்திற்கு டக்குன்னு வாசிங்க. இந்த ஓசியா 10வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணு மட்டும் அவரை தேட காலமா இருக்கிறது. அப்ப இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய வசனம் என்னன்னு சொன்னா, உங்களுடைய தரிசு நிலங்களை நீங்க பண்படுத்தணும். ஏன் தேவன் ஒரு அறுவடையை கொடுக்க விரும்புகிறார்? அந்த அறுவடையை எப்படி உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொன்னா, அங்க ஏற்கனவே விதை விதைக்கப்பட்டு இருக்கணும். விதை விதைக்காத ஒரு இடத்துல அறுவடையை நீங்க நான் தேடி போகணும்னு சொன்னா அதனால எந்த பலனும் நமக்கு கிடைக்காது. ரெண்டாவது, தரிசு நிலத்துல நீங்க எதையாவது ஒன்று விதைச்சு அது உங்களுக்கு ஒரு பெரிய அறுவடையா கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லி நீங்க நினைச்சிருந்தா அது நடக்காது. அப்ப அங்க தேவன் சொல்றார், வசனம் சொல்லுது, முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில அறுவடையை நீங்க பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருந்தாலும் அந்த அறுவடையை அறுத்து கொண்டு வைத்து திரும்ப நீங்க அதனால பெற்றுக்கொண்ட பலனால மறுபடியும் நீங்க விதைக்கணும்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில அல்லது உங்களை சுற்றிலும் இருக்கிற தரிசு நிலங்களை நீங்க முதல்ல என்ன பண்ணணும்? பண்படுத்தணும். அதை நீங்க சுத்திகரிக்கணும், நீங்க அதை சுத்தப்படுத்தணும். ரெண்டாவது, அதை சுத்தப்படுத்துகிற பண்படுத்துகிற காலத்துல தேவனை மாத்திரம் நீங்க தேட காலமா இருக்கணும். அப்ப நம்முடைய சொந்த வேலைகளை செய்து சொந்த காரியங்களை செய்து கொண்டு இருந்தா தேவனுடைய அந்த அறுவடை காலம் நமக்கு முன்குறிக்கப்பட்டிருக்கிற அந்த காலத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடும். அப்போ இங்க ஆண்டவர் களத்தை ஒழுங்குபடுத்த சொல்லல. இப்ப கதிர்கள் அறுத்து கொண்டு வந்து நிலத்துல போட மாட்டாங்க யாரும். கதிர்களை கொண்டு வந்து எங்க வைப்போம்? களம். அப்ப சுத்தி நிலம் இருக்கும், நிலத்துக்கு நடுவிலையும் அல்லது நிலத்துக்கு ஒரு பக்கமும் அந்த களம் இருக்கும். அந்த களத்தை நீங்க பாத்தீங்கன்னா அறுவடைக்கு முன்னாடி வரைக்கும் அந்த களம் நார்மலா தான் இருக்கும். அங்க வண்டி நிற்கும், அங்க மாடு இருக்கும், கண்டது இருக்கும். ஆனா அறுவடைக்கு அவங்க ஆயத்தமாகும் போது அந்த களம் சுத்தப்படுத்தப்பட்டு இருக்கும், அது ஒழுங்குபடுத்தப்பட்டு இருக்கும். அதனுடைய எல்லைகளை கொஞ்சம் அவங்க ஒழுங்குபடுத்தி கொண்டு வரக்கூடிய தானியங்கள் நிறைவுக்கு தக்கதாக இடத்தை அவங்க என்ன பண்ணி வச்சிருப்பாங்க? ஒழுங்குபடுத்தி வச்சிருப்பாங்க, அதை சுத்தப்படுத்தி வச்சிருப்பாங்க. நார்மலா இருக்கிற களத்தை விட அறுவடை சீசனுக்கு அந்த களம் நெல்லை தாங்கக்கூடிய அளவுக்கு, கதிர்கட்டுகளை தாங்கக்கூடிய அளவுக்கு அதை அவங்க பண்படுத்தி வச்சிருப்பாங்க. ஆண்டவர் இங்க களத்தை பண்படுத்த சொல்லல. களம் எதை குறிக்குதுங்க? சபையை குறிக்குது. ஆமென். இன்றைக்கு இந்த களம் சபையை குறிக்கிறது. காரணம், சபை நல்லதான் இருக்குது தேவனுக்கு முன்பாக. காரணம், அது அவருடைய மனவாட்டி, அது அவருடைய சரீரம். அதை குற்றப்படுத்த யாரால முடியாது. சபை ஒழுங்கா இருக்கு. ஆனா சபையை சுற்றி இருக்கிற தரிசு நிலங்கள், சபையை சுற்றில இருக்கிற நிலங்கள் அது தரிசா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பெரிய அறுவடை நான் வச்சிருக்கிறேன்பா, அதை நீங்க அறுக்கணும். இன்னைக்கு நான் உங்களுக்கு வச்சுட்டேன், அதை அறுத்து கொண்டு வந்து நீங்க உங்க களத்துல சேர்த்துட்டீங்க. திரும்ப அதுல இருந்து நீங்க நெல் எடுத்து கொண்டு போய் விதை நிலமா நீங்க மறுபடியும் விதைக்கணும். போன வருஷம் விதைத்ததுக்கு இந்த வருஷம் அறுவடை. இப்ப அடுத்த வருஷத்துக்கு என்ன அறுவடை வேணும்? இந்த வருஷம் விதைக்க போறோம். அப்ப இந்த வருஷம் விதைக்க போகணும்னு சொன்னா அப்படி தரிசு நிலைகளை நீங்க முதல்ல ஒழுங்குபடுத்தணும். ஜனங்களுடைய வாழ்க்கையில தரிசு எதுங்க? சிறை இருப்பு, பாவம், அக்கிரமம், துர்க்கிரிய, தேவையில்லாத கண்டது வீட்டுக்குள்ள வந்துருச்சு. இப்ப அந்த வீடு தரிசு நிலமா இருக்குது, குடும்பம் தரிசு நிலமா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த தரிசு நிலத்தை நீ என்ன பண்ணணும்? பண்படுத்தணும், அதை ஒழுங்குபடுத்தணும், அதை சுத்தப்படுத்தணும். ஏன்? உனக்காக ஒரு பெரிய அறுவடை காத்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த காலத்தை நீங்க பயன்படுத்தி அந்த நிலத்தை நீங்க பண்படுத்துவதற்கு தேவனை மாத்திரமே நம்பி இருக்கணும், தேவனை மாத்திரமே நீங்க தேடணும். இதுதான் உங்களுக்கு சரியான ஒரு காலமாக இருக்கிறது என்று சொல்லி இங்க வசனம் சொல்லுது. அப்ப களத்தை தேவன் ஒழுங்குபடுத்தி வச்சிட்டாரு. எத்தனை பேருக்கு நான் சொல்லுது புரியுதுங்க? ஆமேன். சபையை தேவன் ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கிறார். ஆமேன். அதனால தான் உங்களை சபையில தேவன் நல்ல வார்த்தைகளை கொடுக்குறார், நல்ல ஆராதனை துதி வேலையில நல்ல தேவனுடைய மகிமையான பிரசனத்தை இறங்குது. அப்ப சபையில எந்த விதமான குழப்பமும் குறைவும் இல்லை. அப்ப ஆத்துமாக்கள் வராம இருக்கிறதுக்கு காரணம் தரிசு நிலங்களாக இருக்கிறாங்க, சிறையிருப்புல இருக்கிறாங்க. அவங்கள பண்படுத்தணும். ஆமேன். இன்னைக்கு தேவன் கொடுத்துருவாரு, நாளைக்கும் கொடுக்கறதுன்னு சொன்னா நீங்க விதைக்கணும். போன வருடம் நீங்க விதைத்திற்கான பலன் தான் இந்த வருஷம். அப்ப இந்த வருஷம் விதைத்தாதான் உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கான பலன் கிடைக்கும் என்று சொல்லி கர்த்தர் அங்க சொல்றாரு பாருங்க. அப்ப ஆண்டவர் சொல்ற நீங்க அதை விதைக்கணும். அப்ப அந்த நிலத்தை நீங்க பண்படுத்தணும்னு சொன்னா அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்கணும்.
ஜனங்கள் பண்படுத்தப்படுவதற்கு முன்பாக அவங்களுக்குள்ள ஒரு ஞானம் புறப்படணும், அவங்களுக்குள்ள ஒரு காரியம் நடக்கணும். அதை தான் ஆண்டவர் 3வது வசனம் சொல்றாரு பாருங்க. அதே ஓசியா 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படிக்கு தொடர்ந்து போவோம். முதல்ல அந்த ஜனங்களுக்கு அறிவு வேணும், கர்த்தரை அறிந்து கொள்கிற விதத்துல அறிவு வேணும். நிறைய பேருக்கு இயேசு கடவுள், ஆமா கடவுள், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வாரா, அற்புதம் செய்வார். இயேசு நல்லவரா, இயேசு நல்லவர். சபைக்கு வாங்க, அது மட்டும் எங்களால் முடியாது. ஏன்? அவர் நல்லவர் தானே, நாங்கள் வந்தால் தான் அவர் எங்களுக்கு உதவி செய்வாரா, வராமல் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா? செய்ய மாட்டார். இந்த ஜனங்கள் முதல்ல கர்த்தரை அறிய வேண்டிய விதத்தில் அறியணும். கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறது, இருதய கடினத்தில் இருக்கிறாங்க, அவருடைய வாழ்க்கையில் கர்த்தரை அறிய முடியாதபடிக்கு மந்த புத்தியில் இருக்கிறாங்க, மாய்மாலத்தில் இருக்கிறாங்க, தேவையில்லாத பலவீனமான காரியங்களை சிக்கி கொண்டு இருக்கிறாங்க, தங்களை தாங்களே நொந்து தேவனை விட்டு தூரத்தில் இருக்கிறாங்க. முதல்ல அந்த ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை அறிய வேணும், அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ளணும். பாருங்க, அறிய வேணும். ஆமென். இப்ப அறிந்து கொண்ட பிறகு தீர்மானம் எடுக்கணும். என்ன தெரியுங்களா? நம்ம தேவனை தொடர்ந்து போவோம். அல்லேலூயா. கரங்கள் எல்லாம் தட்டுங்களேன். தேவனை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்காத ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. தேவனை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிற மனுஷனுக்கு தான் ஆசீர்வாதம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவன் நல்லவர் தான், ஆனா அவர் அநீதி உள்ளவர் கிடையாது. அவரிடத்துல பாவம் உண்டு ஒருவரும் சொல்லிவிட முடியாது. அப்ப அவரை தேடுகிறவர்களுக்கும் அவரை தேடாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை அவர் உண்டு பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா அவர் நீதி உள்ள தேவன். தேடுறவங்களுக்கு ஒரே மாதிரி, தேடாதவங்களுக்கும் ஒரே மாதிரின்னு சொன்னா அப்ப ஆண்டவர் அங்க அநீதியா நடக்கிறது தான் அர்த்தம் இல்ல. அப்ப தேவனை தேடுகிறவர்களுக்கு அவர் வசனம் சொல்லுதுங்க, தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று சொல்லி, யார் ஒருத்தவங்க விசுவாசி சபைக்கு வராங்களோ அவர்களுக்கு தான் ஆசீர்வாதம். அப்ப அந்த ஜனங்களுடைய இருதய கண்கள் திறக்கப்படணும், அவருடைய இருதய கடினங்கள் உடைக்கப்படணும், அவருடைய நம்பிக்கைகள் உடைக்கப்படணும், அந்த ஜனங்களுடைய மாய்மாலமான வாழ்க்கை உடைக்கப்படணும், அந்த ஜனங்களுக்குள்ள இருக்கிற விக்கிரக கிரியைகள் உடைக்கப்படணும், தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள் உடைக்கப்படணும். அதுக்கு கர்த்தரை அறிகிற அறிவில் அவங்க வளரணும். அதுக்கு தான் தேவன் அந்த நிலத்தை பயன்படுத்த சொல்றார். ரெண்டாவது, கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு ஒரு மனுஷனுக்கு முதல்ல வாங்கி இருக்கணும், ஒரு விருப்பம் இருக்கணும், ஒரு ஏக்கம் இருக்கணும். பாருங்க, சும்மா நீங்க சபைக்கு வாங்கன்னு கூட்டி இங்க வந்து உட்காந்துட்டு ஒருத்தவங்க போறாங்க வச்சுங்களேன், அவங்களால முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த மனுஷனால கர்த்தருக்கும் பயன் கிடையாது, கர்த்தரால அந்த மனுஷனுக்கும் பயன் கிடையாது. எந்த ஒரு மனுஷன் வாஞ்சையா, எந்த ஒரு மனுஷன் ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு ஏக்கத்தோடு எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்படா நான் தேவனுடைய ஆலயத்தில் போய் கர்த்தரை ஆராதிக்கணும்னு நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. உலக ஜனங்களை பாருங்க, இன்னைக்கு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணி கொண்டு இருப்பாங்க? ஆமா, இந்நேரம் உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுன்றது போல நல்லா உண்டுட்டு டிவியில எதை கண்டதை பார்த்துட்டு எப்படா வெடியும், எப்படா வேலைக்கு ஓடலாம். ஆமீன். ஆனா நமக்கு சண்டே என்ன டேங்க, அது விண்டு. கரையில தட்டுங்க நல்லா, இந்த சண்டே இங்க வந்து காத்துன்னு இருக்கணும். ஆமேன். ஏன்னா அதுதான் விண்டு, வெற்றியின் ஒரு நாள். ஆமேன். அப்ப அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னு வாஞ்ச அந்த விருப்பம் பாருங்க உங்ககிட்ட இன்னைக்கு இருக்கு. பாருங்க, இன்னைக்கு வந்துக்கிறவங்க எல்லாரும் எதாச்சும் வந்துடல சபைக்கு. ஆமேன். அந்த விருப்பம் இருக்கு, அந்த வாஞ்ச இருக்கு. இன்னைக்கு வரணும்னு ஒரு நேரத்தை முன் குறிச்சு வந்து இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், உன் விருப்பத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. நல்ல காரங்களை தட்டுங்களேன். ஏன் தெரியுங்களா? விருப்பம் எந்த ஒரு மனுஷனுக்குள்ளேயும் தானா வந்துடாது, இச்சை வரும். ஏவலுக்கு வந்தது இச்சை. ஆனா விருப்பம் தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள வைக்கணும். பாருங்க, அதைத்தான் வசனம் சொல்லுது. பிலிப்பியர் 2:13 வாசிங்க. ஏனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறாராய் இருக்கிறார். ஆமா, ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு விருப்பத்தை ஒரு செய்கைய யாரும் கொண்டு வந்து வச்சு விட முடியாது. அது தேவனும் உங்களுக்குள்ள உண்டாக்குகிறவரா இருக்கிறாரு. இப்ப அவர் உண்டாக்கிட்டாரு, ஆனா உணர்வு உங்களுக்குள்ள இருக்கணும், யாருக்குள்ள இருக்கணும். அப்பதான் தேவனை தேடி வர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அந்த மனுஷனுக்குள்ள உண்டாகிறது. இப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, தேவன் உங்களுக்குள்ள எனக்குள்ள அந்த விருப்பத்தையும் சித்தத்தையும் செய்கைகளையும் வைத்திருக்கிறபடினால எந்த மனுஷன் கர்த்தரை தொடர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லி வராங்களோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு அறுவடை காலத்தை அவர் வைத்திருக்கிறார். நல்ல காரங்களை தட்டுங்க. அறுவடை காலத்தை அவர் தீர்மானித்து இருக்கிறார், அறுவடையின் காலத்தை அவர் முன்குறித்து இருக்கிறார், நியமித்து இருக்கிறார். நல்ல காரங்களை தட்டுங்க. சரி, இப்போ இதுதான் அறுவடை காலம், இதுதான் அறுப்பு காலம். இப்போ அறுப்பு காலம் ஒரு சபைக்கு உண்டான பிறகு, அறுப்பு காலம் ஒரு குடும்பத்துக்கு உண்டான பிறகு என்ன நன்மை நடக்கும்?
இப்போ ஊர்ல வயல்வெளியில போய் அந்த விவசாயி விதையை விதைச்சு கொண்டாந்து அறுத்து கொண்டாந்து களத்துல போட்டுட்டான். நல்ல ஒரு மகசூலை பார்த்துட்டான். இப்போ அவன் வாழ்க்கையில என்ன இருக்கும், அவன் வாழ்க்கையில என்ன நடக்கும்? மறுபடியும் அவன் துக்கத்தோட உட்காந்துருப்பானா? மறுபடியும் அழுது கொண்டு இருப்பானா? மறுபடியும் அள்ளி தூவம் விதையை அப்படியே அழுது கொண்டு போவாரா? இல்ல. இப்ப அவருக்குள்ள ஒரு கொண்டாட்டம் வந்துடும். நான் விதைத்தது 30, ஆனா அறுத்தது 100 மடங்கு. ஐயோ, என் தேவன் எவ்வளவு நல்லவர் என்று சொல்லி தேவனை துதிக்க ஆரம்பிச்சிருவான், தேவனை கொண்டாட ஆரம்பிச்சிருவான். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை கூட்டு கொண்டு வந்து விருந்து வச்சு கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடுவான். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு ஒரு பண்டிகை காலத்தை அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு பண்டிகை நாளை அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அந்த பண்டிகை நாளில் நம்ம யாரும் மன வருத்தத்தோட அல்ல, மன மகிழ்ச்சியாக அல்லேலூயா கர்த்தருடைய சமூகத்துல வந்து கொண்டாடணும். சரி, இப்போ அந்த கதிர்களை அறுத்து கொண்டு வருவது என்பது எதை குறிக்கிறதுன்னு சொன்னா, அந்த கதிர்களை நிலத்திலிருந்து மீட்டு எடுத்து கொண்டு வருவது. அந்த கதிர் அங்கே இருந்தா கெட்டு போயிடும், அப்படித்தானே? அந்த கதிர் அங்கே இருந்தால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மடிஞ்சு கீழே வந்து மண்ணில் வந்து அது வளர ஆரம்பித்து வேஸ்ட்டாக போயிடும். அப்போது அந்த கதிர்கள் வளர்ந்து இருக்கிறது. முதல்ல நீங்களும் நானும் போய் அந்த கதிர்களை அறுத்து மீட்டு எடுத்துன்னு வரணும். அங்கேயே அறுத்து அங்கேயே வச்சுட்டாக்கா மழை பெஞ்சா வேஸ்ட்டாக போயிடும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல அந்த கதிர்களை நீ போய் மீட்டு எடுத்து கொண்டு வா. பாருங்க, விதை விதைக்கிறான். நிறைய எதிர்பார்ப்போடு விதை விதைச்சான். விதை விதைத்து அதற்கு தேவையான சகல காரியங்களை செஞ்சான். ஏற்கனவே சொன்ன மாதிரி தரிசு நிலத்தை சுத்தப்படுத்தி நீர் பாய்ச்சி ஏறு ஓட்டி விதையை விதைச்சு இப்போ பார்க்குறான் நல்லா விளைஞ்சிருக்குது. இதை அப்படியே விட்டு விடக்கூடாது. இப்போ அந்த நிலத்திலிருந்து அதை மீட்டு எடுத்துக்கொண்டு வரணும். எங்கே கொண்டு வரணும்? களத்துக்கு கொண்டு வரணும். அந்த களம் என்கிற இடத்துக்கு கொண்டு வரணும். இப்போ இன்னைக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. உனக்கு நான் ஒரு அறுப்பு காலத்தை வச்சிட்டேன், இப்போ நீ போய் அறுத்து கொண்டு வான்னு சொன்னா, நீங்க போயிட்டு நான் போயிட்டு அறுத்து எங்க கொண்டு வரணும்? களம். களம் என்கிற சபைக்கு கொண்டு வரணும். அப்ப எடுத்து வாசிப்போம். ஏசாயா 35:10. அப்படி அந்த களத்துக்கு அந்த நெல் மணிகளை மீட்டு எடுத்துக்கொண்டு வருவது போல ஜனங்களை மீட்டு எடுத்துக்கொண்டு வரும்போது அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி வசனம் சொல்லுது பாருங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையில் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். வசனம் தெளிவா சொல்லுது. அந்த நெல் கதிர்களை மீட்டு எடுத்துக்கொண்டு வந்து களஞ்சத்தில் சேர்க்கிறதை போல ஜனங்களை கர்த்தர் மீட்டு எடுத்துக்கொண்டு தம்முடைய சபைக்கு கொண்டு வரும்போது அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை பொருத்தமா இருக்கும். அல்லேலூயா. முதல்ல அவங்க ஆனந்த களிப்புடன் பாடுவார்கள். நல்ல கரங்களை தட்டுங்க. சந்தோஷமாய் பாடுவார்கள். அந்த அடிமைத்தனத்தினுடைய வாழ்க்கை முடிஞ்சு போனது, அவமானத்தின் வாழ்க்கை முடிஞ்சு போனது, நிந்தையின் வாழ்க்கை முடிந்து போனது. எங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி ஆரம்பித்து இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயம், என்னுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் சமாதானம் உண்டாக்குதுன்னு சொல்லி அவங்க முதல்ல ஆனந்த களிப்புடன் பாடுவார்களாம். பாடினு அப்படியே போயிட மாட்டாங்களாம். பாடினவர்கள் சியோனுக்கு வருவார்கள். சியோன் எதை குறிக்கிறதுங்க? தேவனுடைய சபையை குறிக்கிறது. அப்ப அந்த மீட்கப்பட்ட ஜனங்கள் ஆனந்த களிப்புடன் சபைக்கு வருவாங்களாம். வசனம் சொல்லுது எட்டர்னல், நித்திய மகிழ்ச்சி. அல்லேலூயா. அந்த மகிழ்ச்சியை ஒருவனும் அந்த ஜனங்களிடத்திலிருந்து பறிக்க முடியாது. காரணம், அது என் தேவனால் அந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. கரங்கள் நல்லா தட்டுங்க. நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல இருக்கும். என்னத்தை அர்த்தம்? தலையின் மேலனா மகிழ்ச்சியை தூக்கின்னு வருது கிடையாது. தலையின் மேலன்னு சொன்னா அந்த மகிழ்ச்சி அவருடைய வாழ்க்கையில ஒரு கிரீடத்தை போல இருக்கும். கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. தேவன் மகிழ்ச்சி என்கின்ற கிரீடங்களை இன்னைக்கு சபையில இருக்கிற ஒவ்வொரு மேலும் வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. யாரெல்லாம் அழுது கொண்டு வந்திருக்கிறீங்க, புலமை கொண்டு வந்திருக்கிறீங்க, வேட்டத்துல, ஏமாற்றத்துல, குற்றப்படி உணர்வுல யாராவது இங்க இருந்தீங்கன்னு சொன்னா உங்க மேல தேவன் மகிழ்ச்சி என்கின்ற கிரீடம், சொல்லுங்க, மகிழ்ச்சி என்கின்ற கிரீடம், the crown de joie, crown de joie. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென் சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டுங்க. மகிழ்ச்சியின் கிரீடத்தை அவர் வைக்கிறார். ரெண்டாவது, உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். இது எவ்வளவு முக்கியமோ அதை விட இன்னொரு முக்கியம், சஞ்சலமும் தவிப்போம் ஓடி போங்க. நல்ல கரங்களை தட்டுங்க. அப்ப இந்த அறுவடையில மீட்கப்பட்டு தேவனுடைய சபைக்கு வருகிற ஜனங்களுடைய வாழ்க்கையில சஞ்சலம் இருக்காது, தவிப்பு இருக்காது, அலை பாய்கிற தன்மை இருக்காது. ஆமேன். வெறுமை இருக்காது, வறுமை இருக்காது, வியாதிகள் இருக்காது, நோய் இருக்காது. ஆமேன். கர்த்தர் அப்படியான ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். அல்லேலூயா. நல்ல காரியங்களை தட்டுங்களேன். அந்த வசனம் சொல்லுது, சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி
போகும். காரணம், நீங்க நானு மீட்கப்பட்டுட்டோம். மாத்திரமல்ல, அநேகரை மீட்கும்படிக்காக இருக்கிறோம். கரங்களை தட்டுங்க. அநேக கதிர்களை நீங்களும் நானும் போய் களத்துல இருந்து மீட்டு எடுத்துக்கொண்டு வந்து சியோன்ல வைக்கணுங்க. அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்திற்கு நீங்க நானும் தான் முடிவு கட்ட போறோம். ஆமென். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்கு வேணும், உன்னுடைய சரீரம் எனக்கு வேணும், உன்னுடைய ஆரோக்கியம் எனக்கு வேணும், நீ எனக்கு அதை கொடு. அப்ப நீங்க போய் அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கணும். ஆமென். இப்போ ஒரு அறுப்பின் காலத்துக்குள்ளார அந்த ஜனங்கள் வரணும். அறுவடையின் காலத்திற்குள்ள அந்த ஜனங்க வரணும். நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருப்போம். நீங்க எந்த செல்போன் வச்சிருந்தாலும் அந்த செல்போன் சிக்னல் கிடைக்கிற அந்த ஜோனுக்குள்ள நீங்க போகணும். அப்படிதானே? அந்த சிக்னல் கிடைக்கிற அந்த ஜோனுக்குள்ள நம்ம போகணும். போனாதான் அந்த போன் வேலை செய்யும். அப்ப இந்த ஜனங்கள் சிக்னல் இல்லாத இடத்துல இருக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு சிம்ம கையில கொடுத்து வச்சுருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் அதை அறுத்து எடுத்துன்னு கொண்டு வந்து எல்லா சிக்னலும் கிடைக்கக்கூடிய ஜோன் ஆகிய களத்துக்குள்ள கொண்டு வராரு. இங்க எல்லா சிக்னலுக்கும் பாசிபிள் இருக்கிறது. பொருளாதார சிக்னலுக்கு பாசிபிள் இருக்கு. கரங்களை தட்டி சொல்லுங்க. ஆரோக்கியத்திற்கு பாசிபிள் இருக்கு. வறுமை நீங்குவதற்கு பாசிபிள் இருக்கு. துன்பம் மாறுவதற்கு பாசிபிள் இருக்கு. வெட்கம், ஆமென், வெட்கப்பட்ட இடத்துல உயர்வு இங்க பாசிபிள் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றார், அந்த மீட்கப்பட்ட ஜனங்கள் அந்த அறுப்பின் காலத்திற்குள்ளார வரணும். அறுப்பின் களத்துக்குள்ளார வரணும். அறுப்பின் ஜோனுக்குள்ளார வரணும். வந்து அவங்க இங்க வந்து சேர்க்கப்படணும். அப்ப சேர்க்கப்படுகிறது அங்கிருந்து பார்க்கும்போது ஒரு மரக்கா நெல் சேர்ப்பாங்களா? இல்ல. அந்த களம் பார்த்தீங்கன்னா அப்படியே குவியலா இருக்கும். எங்க ஊர்ல சின்ன வயசுல அப்படி நிலத்துல நான் பார்த்துருக்கிறேன். அறுத்து கொண்டாந்து வச்சுன்னா அப்படியே ஒரு கோபுரமா கட்டி வச்சிருப்பாங்க. மேல தார் பாயை போட்டு வச்சிருப்பாங்க. அவ்வளோ நெல் இருக்கும். லாரியில வந்து வாரின்னு போவாங்க. புரியுதுங்களா? அப்ப அவ்வளவு தானியங்கள் களத்துல சேர்க்கப்படும். அதுதான் அறுவடை களத்தினுடைய மேன்மை. ஒரு 100 மரக்கா நெல்லை போட்டு அறுத்துட்டு ஒரு மரக்கா அறுத்துன்னு வச்சேன்னா அது அறுவடை களத்தினுடைய மேன்மை கிடையாது. 100 மரக்கா போட்டான், அவன் 20,000 மரக்கா அட்லீஸ்ட் அறுக்கணும். அதுதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய மேன்மை. இப்போ ஆண்டவர் சொல்ற, நீ களத்தை பாரு, நான் உனக்கு கொடுத்த அறுவடையில உன்னுடைய களம் எப்படி இருக்குதுன்னு நீ பாரு. நீ பார்த்து நான் உனக்கு எப்படிப்பட்ட அறுவடையை வச்சிருக்கிறேன் என்பதை நீ அறிஞ்சு கொள்வ. எடுத்து வாசிங்க. ஏசாயா 49:18. வேகமா வாசிங்க. 49:18. உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார். போதும். முதல்ல ஆண்டவர் சொல்றார், முதல்ல நீ களத்துல இருந்து நிலத்தை முதல்ல நீ பார்த்துட்ட, அறுவடையை நீ பார்த்துட்ட. இப்ப அறுவடையை கொண்டாந்து களத்துல சேர்த்துட்ட. இப்ப நீ உன் கண்களை ஏறெடுத்து நீ உன்னுடைய களத்தை முதல்ல பார். அநேக பேர் இன்னைக்கு பார்க்காம இருக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, ஆண்டவருடைய நன்மையை, ஆண்டவர் செஞ்ச உதவிய அநேக பேர் பார்க்காம கண்களை மூடிக்கொண்டு இருக்கிறோம். கண்களை ஏறெடுத்து பாருங்கப்பா. ஆசீர்வாதம் திரளா ஏராளமாய் தாராளமாய் தேவன் வச்சு நிற்கிறார். ஆமென். ஆபிரகாம் மட்டும் என்ன சொன்னாரு? கண்ணை மூடிக்கிட்டு நட, நீ தடுமாறி நிக்கிற இடத்துல நான் உனக்கு தருவேன்னு சொன்னாரா? என்ன சொன்னார் ஆண்டவர்? நீ அலைஞ்சு திரியா, நீ நடக்கிற இடத்துல நான் உனக்கு தருவேன். அப்ப அவன் கண்ணை என்ன பண்ணிருக்கணும்? திறந்து இருக்கணும். அவன் பார்த்து இருக்கணும். பார்த்தாதான் போயிருக்க முடியும். ஆண்டவர் சார், உன் கண்கள் ஏறெடுத்து பார். முதல்ல சபையை முடிச்சுட்டு எல்லாம் வெளியே போன கண்ணை நல்லா ஏறெடுத்து பாருங்க. ஆவிக்குரிய கண்களால. சாதா கண்கள்ல பாத்தீங்கன்னா இந்த கட்டடம் தான் தெரியும். ஆமென். வாசிங்க. உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார். அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். நீ அவர்கள் எல்லோரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்ளுவாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று என் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் சாதாரணமா சொல்லல, அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறார். கரங்களை முதல்ல தட்டுங்களேன். தன்னுடைய ஜீவனை சாட்சியாக வச்சு தன்னுடைய ஜீவன் மேல சத்தியம் பண்ணி ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல நீ இப்ப உன் கண்களை ஏறெடுத்து பாரு, சுற்றிலும் பாரு. அவர்கள் ஏகமாய் கூடி உன்னிடத்துக்கு வருவார்கள். எவர்கள் கூடி வருவார்கள்? அடுத்தது எவர்கள் கூடி வருவார்கள்? ஆமா, விளைந்த கதிர்கள். நீங்க சென்ற வருஷம் ஃபுல்லா விதைச்சிங்கல்ல, சென்ற வருஷம் ஃபுல்லா சிரமம் பார்க்காம போய் எல்லா இடத்துல நீங்க விதைச்சிங்கல்ல, அது எல்லாம் வளர்ந்து இருக்கிறது. ஆண்டவர் சொல்ற, முதல்ல உன் கண்ணை ஏறெடுத்து நீ பாரு. ஏதோ ஒரு குறுகிய வட்டத்துல உட்காந்து ஐயோ வரலன்னு சொல்லாத. எல்லாம் ரெடியா இருக்குது. முதல்ல நீ பாரு. நீ பார்க்கும் பொழுது அவர்கள் ஏகமாய்னா ஏராளமாய், ஒரே மனமாய் அவங்க எல்லாம் கூடி சபைக்கு வருவாங்களாம். அப்படி சபைக்கு வருகிறவர்களை ஆண்டவர் சொல்றார், அந்த சபையினுடைய ஊழியக்காரன் அல்லது சபையில இருக்கிறவங்களை பார்த்து சொல்றாரு, அப்படி வருவங்களை எல்லாம் கல்யாணமாகிற பொண்ணு போட்டுனுக்கிற நகையை போல நீங்க அந்த நகைகளை எடுத்து போட்டுக்கொள்ளுவீங்க. நல்ல காரங்களை தட்டுங்க. என்ன அர்த்தம்?
அவர்களெல்லாம் சபைக்கு அலங்காரமாக இருப்பார்கள், அலங்கார பொருட்களாக இருப்பார்கள், விலையேற பெற்றவர்களாக இருப்பாங்க. மணமகள்கிட்ட போய் நீங்க எதை கொடுத்தாலும் வாங்கி எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிக்கும். காதுல ஏற்கனவே ஒரு 4 மாட்டிருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு கம்மல் வந்தால் மேலே ஒரு புத்தில் போட்டாவது அது என்ன பண்ணிக்கும், மாட்டிக்கும். இப்போ எங்கெங்கேயோ குத்தி எதையோ மாட்டின்னு எப்படியோ மாட்டிக்கிறாங்க. ஏதாவது ஒரு நகை கிடைச்சா போதும், இல்ல எங்கேயாவது மாட்டிக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய சபைக்கு ஆத்மாக்கள் வருவாங்க, நீ கம்பளா போட்டுக்கோ, மூக்குத்தியா போட்டுக்கோ, இங்க போட்டா என்னதுங்க, நெத்தி சுட்டியா போட்டுக்கோ, ஒட்டியானமா போட்டுக்கோ, கொலுசா போட்டுக்கோ, வளையலா போட்டுக்கோ, எதையாவது ஒண்ணு போட்டுக்குவேன். ஆனா அவங்க எங்க இருப்பாங்க, உன்னுடைய சரீரத்துல இருப்பாங்க, சபையில இருப்பாங்க. கர்த்தர் சொல்றார், மணமகள் நகைகளால தன்னை அலங்கரித்துக் கொள்வதை போல அந்த ஜனங்களால உன்னுடைய சபையை நீ அலங்கரிப்பாய். நல்ல கரங்களை தட்டுங்க, நல்ல கரங்களை தட்டுங்க. அப்ப யாருக்கெல்லாம் மூக்குத்தி வேணும், யாருக்கெல்லாம் கம்பல் வேணும், யாருக்கெல்லாம் நெக்லஸ் வேணும், சரி யாருக்கெல்லாம் ஒட்டியானம் வேணும் ஒரு 150 பவுன்ல, இது எல்லாம் மனுஷாளுங்க. கரையில தட்டுங்க, நல்லா தட்டுங்க. அப்ப நீங்க இனிமேல் கேட்பீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு மூக்குத்தி வேணும் ஆண்டவரே. எதுக்கு, உங்களுக்காக கிடையாது, சபைக்கு கேளுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு நெத்தி சுட்டி வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு நெக்லஸ் வேணும், எனக்கு ஒரு காசு மாலை வேணும், கேளுங்க. அலங்காரமா தொங்குவாங்க, நீங்க எடுத்துட்டு போடாதீங்க, சபையில வச்சுட்டு போங்க. ஆத்துமாக்கள், இது வந்து பணத்தை நகையை பத்தி சொல்லல, பைபிள் சொல்லுது பாருங்க, மணமகள் அணிந்து கொள்வதை போல. ஏன்னா மணமகள் நகையை வெறுப்பா யாரும் எடுத்து மாட்டிக்க போகுது, ஆசையா ஆவலா அது விரும்பி அவங்க அணிந்து கொள்வதை போல உங்க சபைக்கு வருகிற ஜனங்கள், நம்ம ரகுபத்துக்குள்ள வர ஜனங்கள் நமக்கு ஆபரணங்களாக விலையேற பெற்றவர்களாக கர்த்தர் வைப்பார். நல்ல கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜஸ்ட் கண்ணை ஏறெடுத்து பாரு. ஆமீன். ஏன்னா ஏற்கனவே இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி கண்களை எல்லாருக்கும் கூடாக்கி வச்சிருக்கிறான். நீ உன் கண்களை ஏறெடுத்து முதல்ல நீ அதை பார்த்துடு. ஏன்னா நீ பார்த்தாதான் அதை பெற்றுக்கொள்ளணுன்ற விருப்பம் உங்களுக்கு உண்டாகும், எனக்கும் உண்டாகும். ஆமீன். அப்ப ஆண்டவர் சொல்ற, நீ ஜஸ்ட் அதை உன் கண்ணாலா நீ பாரு. இந்த அறுப்பு காலத்துல தேவன் கொடுக்க போகிற ஆத்துமாக்கள் ஆபரணங்களை போல. அதுல சாதாரண பெண்கள் போட்டுக்கொண்டிருக்கிற ஆபரணம் அல்ல, மணமகள் போட்டுக்கொண்டிருக்கிற ஆபரணம். அல்லேலூயா. அப்ப அந்த பொண்ணு எவ்வளவு அணிந்து கொண்டிருந்தாலும் அதை போல நம்ம சபைக்கு இந்த ஆண்டு கர்த்தர் ஆபரணங்களை கொண்டு வந்து உங்களுக்கு எனக்கு அணிவிக்கிறார். நல்ல கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. சரி, இப்ப அப்படி வராங்கல்ல, அப்படி வர அந்த ஆத்துமாக்கள் எப்படிப்பட்ட ஆத்துமாக்களா இருக்கும், எப்படிப்பட்ட ஜனங்களா நம்முடைய சபைக்கு கொடுக்கப்பாரு. அவங்க ஆபரணங்கள் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா தேவனுக்கு கொடுத்தாருன்னா அவர் நோஞ்சாங்க கொடுக்க மாட்டார், நல்ல சத்துவம் நிறைஞ்சவர்களை கொண்டு வந்து கொடுக்குறார். வேற விஷயம், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இங்க சபைக்கு வராங்க, அவர்களை எப்படி நம்ம வழி நடத்தணும், அது நம்ம இன்னைக்கு பார்த்துக்க போறோம். எரேமியா 31:8. இதோ நான் அவர்களை வட தேசத்திலிருந்து வரப்பண்ணி அவர்களை பூமியின் எல்லைகளிலிருந்து கூட்டி வருவேன். குருடரும் சப்பானிகளும் கர்ப்பவதிகளும் பிள்ளை தாட்சிகளும் கூட அவர்களில் இருப்பார்கள். மகா கூட்டமாய் இவ்விடத்திற்கு திரும்புவார்கள். இதுல முக்கியமான வார்த்தை நீங்க படிக்கும் போது உங்களுக்கு உணர்த்தப்பட்ட வார்த்தை, இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. நான் வாசிக்கிறேன் பாருங்க. இதோ நான் அவர்களை வட தேசத்திலிருந்து வர பண்ணி அவர்களை பூமியின் எல்லையிலிருந்து கூட்டி வருவேன். குருடரும் சப்பானிகளும் கர்ப்பவதிகளும் பிள்ளைத்தாட்சிகளும் கூட அவர்களில் இருப்பார்கள். மகா கூட்டமாய் இவ்விடத்துக்கு திரும்புவார்கள். கரங்களை தட்டுங்க. நான் வாசித்த அழுத்தம் கொடுத்து வாசித்தாலும் கண்டுபிடிச்சது. வசனம் சொல்லுது, குருடர் வருவாங்க தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சப்பானிகள் வருவாங்க, பிள்ளைத்தாட்சிகள் வரணும். நமக்கு அதான் பெரிய ஆசீர்வாதம். பிள்ளைத்தாட்சிகள்லாம் வந்தால் குழந்தைய பிறந்து அதுக்கு ஞானத்தனத்தை கொடுத்து இங்கேயே வளர்ந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து பேர பிள்ளைகள்லாம் பார்த்துடலாம். ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்ப்பவதிகள் வரணும், கர்ப்பமானவங்கலாம் இங்கே நம்ம சபைக்கு வரணும். ஆமேன். கரங்களை தட்டுங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்டவங்க மகா திரளாய் வராங்களாம். அந்த மகா திரளாய் வருகிறவர்களுக்கு தான் குருடன் இருப்பான், முடவன் இருப்பான், செவிடர்கள் இருப்பாங்க, கர்ப்பவதிகள் இருப்பாங்க. அப்போ என்னன்னு சொன்னா, இந்த குருடர், இந்த செவிடர், இந்த முடவர், இவங்க எல்லாமே ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்க்கும்போது தரித்திரத்தில் இருக்கிறாங்க. தேவனை அறியாம, தேவனுடைய வார்த்தையை கேட்காம, கர்த்தரை உணராம, கர்த்தரை அறிந்து கொள்ளாம, கர்த்தரை தேட முடியாம இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்ற, இந்த அறுவடை காலத்துல அவர்களும் சபைக்கு வந்துருவாங்க, ஏகமாய் கூடி வருவாங்க. அவர்கள பிள்ளைத்தாட்சிகளும் இருப்பாங்க, கர்ப்பவதிகளும் இருப்பாங்க. அவர்களை எல்லாம் நீங்க மேய்க்க போறீங்க, அவர்களை எல்லாம் நீங்க ஆபரணமாக நீங்க அணிந்து கொள்ள போறீங்க. ஆமேன். அவங்க எல்லாம் ஒரு காலத்துல அநேக காரியங்கள்ல சிக்கி தவித்து அநேக தங்களுடைய வாழ்க்கையை
இழந்து, ஆமென், ஆசீர்வாதங்களை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து, குடும்பத்தில் இருக்க வேண்டிய நிம்மதியை தொலைச்சிட்டு அதை தேடிக்கொண்டு எங்கெங்கே ஓடிக்கொண்டு இருக்கிற ஜனங்க மனம் திரும்புவோம் என்று சொல்லி அவங்க தீர்மானம் எடுத்தபடினால அவங்க ஏகமாய் கூடி வராங்க, சீயோனுக்கு வராங்க, ஆனந்த களிப்போடு இருக்கிறாங்க. இன்னும் அவருடைய வாழ்க்கையில குருடு இருக்கிறது, இன்னும் அவருடைய வாழ்க்கையில செவிடு இருக்கு, இன்னும் அவருடைய வாழ்க்கையில ஊனம் இருக்கு, இன்னும் அநேகர் பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியாத வரைக்கும் பிள்ளை தாட்சிகளாகவே இருந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், அவங்க மகா கூட்டமா வந்துட்டாங்க. நல்ல காரங்களை தட்டுங்க. இன்னும் குருடன் பார்வை அடையல, செவிடன் இன்னும் காது கேட்கப்படல, முடவன் இன்னும் அவன் எழுந்து நடக்கல, ஆனா சபைக்கு அவனை கர்த்தர் கொண்டு வந்துட்டார். அப்ப ஆவிக்குரிய முடம், ஆவிக்குரிய குருடு, ஆவிக்குரிய செவிடுகளில இன்னைக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுங்களா? ஆமேன், ஆமேன். உங்களை சுத்தி அதான் ஆண்டவர் சொல்றாரு, போய் நின்று உங்க அப்பாத்து மேல கண்ணை ஏறெடுத்து பாருங்க. மனுஷன் நின்று கண்ணை ஏறெடுத்து பாருங்க. அதுதான் நமக்கு வரப்போற தானியம். எங்க பூமிக்கு அடியிலிருந்து ஆண்டவர் கொண்டு வர போறது கிடையாது. ஏற்கனவே நீங்க எங்க விதைச்சிருக்கிறோம். கடந்த ஆண்டுகளில் விதைச்ச விதைகளில இப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் இங்க வருகிறார்கள். இப்ப வருவங்க எல்லாம் பதட்டத்தோடு வருவாங்க, ஒரு எதிர்பார்ப்போடு வருவாங்க, ஒரு பயத்தோடு வருவாங்க. மனம் அவங்களுக்கு ஒன்னியும் புரியாது. காரணம், இருளில் இருந்து அவங்க வெளிச்சத்துக்கு வரும்போது அவங்களுடைய கண்களெல்லாம் எப்படி இருக்குங்க? கண்களெல்லாம் கூசம் பாருங்க. அவங்களால நன்மையான காரியங்களை பார்த்துட முடியாது அவ்வளவு சீக்கிரத்துல. அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், ஒரு படபடப்பு இருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவங்க ஏகமா கூடி வராங்கல்ல, சபை முதல்ல அவங்கள பார்த்து ஒரு காரியம் செய்யணும். அப்ப இந்த அறுவடை காலத்துல ஏகமாய் வருகிற ஜனங்களுக்குள்ள நான் சொன்ன குருடர்கள் இருக்கிறாங்க, செவிடர்கள் இருக்கிறாங்க, சப்பானிங்க இருக்கிறாங்க, பிள்ளை தாச்சிகள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ கர்ப்பவதியா இருக்கிறவங்கள நீங்க இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்பு? பிறக்க போகிற என்னுடைய குழந்தை எப்படி இருக்க போகுது, எனக்கு சுகப்பிரசவம் ஆகுமா ஆகாதா? குருடன் ஏற்கனவே இருட்டில் இருக்கிறான். இப்போ அவன் வெளிச்சத்துக்கு வந்தாலும் அவனுடைய வாழ்க்கை எப்படி தான் இருக்க போகுது? இருட்டாதான் இருக்க போகுது. ஏன்னா இன்னும் அவனுக்கு கண் பார்வை அடையல. அப்ப ஆண்டவர் சொல்றார், அப்படி வர ஜனங்களை பார்த்து நீங்க ஒரு காரியம் செய்யணும். அதை எடுத்து வாசிப்போம். ஏசாயா 35 அதனுடைய 4வது வசனம் சொல்லுது, மனம் பதறுகிறவர்களை பார்த்து. முதல்ல அப்படி பதறி கொண்டு ஒருத்தன் வரான். என் வாழ்க்கை என்ன ஆயிடும், குடும்பம் என்ன ஆயிடும், என்னோட வம்சம் என்ன ஆயிடும், எனக்கு இன்னும் பார்வை கிடைக்கல, இன்னும் செவி கேட்கலையே, இன்னும் என்னுடைய கால் நடக்கலையே, நான் என்ன பண்ணணும்னு சொல்லி பதறி கொண்டு இருக்கிறாங்கல்ல. ஆண்டவர் சொல்றார், முதல்ல மனம் பதறி கொண்டு இருக்கிற அவர்களை பார்த்து நீங்க முதல்ல சொல்ல வேண்டியது, பயப்படாமல் இருங்க. கரங்களை தட்டுங்க. ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேற்றின வார்த்தை, உங்களையும் என்னையும் கொடுத்து பலப்படுத்தின வார்த்தை, உங்களையும் என்னையும் தூக்கி எடுத்த வார்த்தை, சீடர்களுக்கு பலன் கொடுத்த வார்த்தை, பயப்படாமல் இருங்கள். 2வது, திடன் கொள்ளுங்க. ஆமென். பயம் ஒரு மனுஷனுக்குள்ள போயிட்டா மட்டும் போதாது, பயம் இருந்த இடத்துல திடன் வரணும், பலன் வரணும். எப்படித்தமா வரும்? வசனம் சொல்லுது, இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். நல்ல காரியங்களை தட்டுங்க. சபைக்கு வந்துட்ட, நீ கவலைப்படாத, பயப்படாத, திடன்கொள், தைரியமாயிரு. உன்னுடைய வாழ்க்கையில நீதியை சரி கட்ட போகிறார். உனக்காக ஒரு நீதியை அவர் தன்னுடைய மரணத்தின் மூலமாக கல்வாரி சிலுவையில சம்பாதித்தார, அதை உன்னுடைய வாழ்க்கையில விளங்க பண்ண போகிறார். அதனால உன்னுடைய வாழ்க்கை காப்பாற்றப்பட போகிறது, உன்னுடைய வாழ்க்கை ரட்சிக்கப்பட போகிறது, உன்னுடைய வாழ்க்கை மீட்கப்பட போகிறது. அப்படி சொல்லும்போது நடக்கக்கூடிய அற்புதம், குருடரின் கண்கள் திறக்கப்படும். கரையில தட்டுங்க. செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையன் நாவு கம்பீரிக்கும். வனாந்தரத்தில் தண்ணீர்களும் கடுவெளியில ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீர் ஊட்டுகளாகவும் மாறும். ஒரு காலத்துல வலு சர்ப்பங்கள் எல்லாம் தாபரித்து கிடந்த இடங்களில இப்போது புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். கரங்களை நல்லா தட்டுங்க. ஒரு காலத்துல ஆசீர்வாதம் இல்லாம வலு சர்ப்பம் வாழ்கிற ஒரு இடத்தை போல சேரும் சகதியுமா இருந்த அநேகருடைய வாழ்க்கையில தேவர் சொல்லுகிறார், புல் வளர போகிறது. அதுதாங்க அறுவடைக்கான ஆயத்தம். புல்லு தான் முதல்ல வளரும். ஆமீன். எடுத்தவொடனே நெல்லு வராது. ஆமீன். ஆண்டவர் சொல்றார், புல்லு வளர போகிறது, கொறுக்கையும் நாணலும் அங்கே வளர்ந்து உங்களுடைய வாழ்க்கை பசுமையா இருக்க போகிறது. நல்ல கரங்களை தட்டுங்க. அப்படித்தான் ஜனங்கள் வர போறாங்க. நம்மளுடைய சபையில தேவன் இப்படிப்பட்ட ஜனங்களை இந்த அறுவடையில கொண்டு வந்து அவர்களை தேவன் பாருங்க உருவாக்குறாரு பாருங்க. அல்லேலூயா. இந்த அறுப்பின் காலத்துல சேர்க்கப்படுகிற ஜனங்களுடைய வாழ்க்கையில
வனாந்தரங்களை தேவன் செழிப்பாக்க போகிறார். வறண்ட நிலங்களை கர்த்தர் செழிப்பாக்க போகிறார். ஆறுகள் ஓடும்படிக்கு செய்கிறார், தண்ணீர்கள் ஓடும்படிக்கு செய்ய போகிறார். ஏன் தெரியுங்களா? அவர்கள் எடுத்த ஒரே ஒரு தீர்மானம், மனம் திரும்புவோம் வாருங்கள் என்று சொல்லி எடுத்த ஒரே ஒரு தீர்மானம் அவருடைய வாழ்க்கை இன்றைக்கு தலை நேராக மாறி இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டுங்க, நல்ல கரையில தட்டுங்க. எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? 2025 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டவன் டிவியில கண்டதை சொல்லி கொண்டு இருக்கிறான். பூமி அழிஞ்சு போயிடும், அது அழிஞ்சு போயிடும், ஜனங்கள் இருக்க மாட்டாங்க, அது இப்படியா? அட போயா, நான் நல்லா இருப்பையா. கரையில தட்டுங்க. உங்களுக்கு புரிதுங்களா? 2024 இப்படிதான் சொன்னானுங்க. 1ஆம் தேதி ஆயிட்டா போதும், இவங்களுக்கு டிவியும் யூடியூப்பும் கையில வச்சுக்கின்னு இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும், உலகம் முடிஞ்சிடும், அது முடிஞ்சிடும், 3வது உலக போர் வந்துடும், பாதி ஜனங்க செத்து போயிடுவாங்க, மீதி ஜனங்க அங்க போயிடுவாங்க, இங்க போயிடுவாங்க, சொல்லி 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 12 மாசம் போயிடுச்சு. இப்ப 2025 ஜனவரி மாசம் 1ஆம் தேதி ஆரம்பிச்சிட்டாங்க. என்னவா? அவரு சொன்னாரு, இவரு சொன்னாரு. வேதம் சொல்லுது, நீ ஆசீர்வாதமா இருப்ப. கரங்களை தட்டுங்க. நீ ஆசீர்வாதமா இருப்ப. உனக்கு ஒரு அறுவடையை நான் வச்சிருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கை செழிக்கும், உன்னுடைய கண்கள் திறக்கப்படும், உன்னுடைய செவிகள் கேட்கப்படும், உன்னுடைய முடமான கால் நடக்கும், நீ ரட்சிக்கப்படுவ. எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. உலகத்திலேயே தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்திலே மகா பெரிய ஆசீர்வாதம் உலகத்துக்கு ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன சொல்லுங்க பாப்போம். உலகத்துல ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக தேவன் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம் ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்னதுங்க? நித்திய ஜீவன். கரைகளை தட்டுங்க. நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார். அதுதான் வாக்கு தத்தங்களே பிரதானமான வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தத்துக்குள்ளதான் இந்த அறுவடையும் இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா நித்திய மகிழ்ச்சி. அறுவடைன்னு சொன்னா நித்திய மகிழ்ச்சி, அறுவடை. ஆமேன். அப்ப அதை தேவன் தருகிறார். அல்லேலூயா. இப்ப அந்த அப்படிப்பட்ட ஜனங்கள் இப்படி இருந்தாங்க, சபைக்கு வந்தாங்க, உலக பிரகாரமான ஒரு சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாங்க. கண்ணு திறக்கணும், ஒரு சிலருக்கு கண்ணு கிடைக்கணும், காது கேட்கணும், கால் நடக்கணும், குழந்தை பேக்கணும், வனாந்தரம் மாறணும். ஓகே, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன வச்சுக்கிறாரு ஆண்டவர் சபையில? எடுத்து வாசிப்போம். எரேமியா 31:12-14. அவர்கள் வந்து சியோனில் உச்சியிலே கெம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர் பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோர்களும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். போதும். வசனம் சொல்லுது பாருங்களேன். அப்படி அநேகர் வராங்க, பார்வை அடைஞ்சாங்க, காதுகள் கேட்கப்பட்டது, இதெல்லாம் அற்புதம். எந்த ஒரு மனுஷன் வந்தாலும் சபைக்கு தேவன் முதல் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். கரைகள் எல்லாம் தட்டுங்களேன். எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் சரி, எந்த தேவையோடு வந்தாலும் முதல்ல என் தேவனுடைய தேவைகளை சந்திக்கிறவர். சந்திச்சுட்டு அவருடைய வாழ்க்கையை 2வது மாற்றுகிறார். அதனால தான் வனாந்தரமா இருந்த வாழ்க்கை இப்ப எப்படி மாறி போச்சு? வயல்வெளியா மாறி போச்சு. அவாந்தர வெளியா இருந்தது மாறி போச்சு. ஒரு காலத்துல வலு சர்ப்பம் இருந்த இடம் இப்போ புல்லு முளைக்கிற அளவுக்கு தேவன் மாத்திட்டாரு. இது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை முதல்ல தேவன் கொடுத்து தன்னுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துறார். இப்போ 2வது பார்க்கறது, தேவன் அப்படியா சபையில வந்து நிலைச்சு நிக்கிறவங்க. அதனால வசனம் சொல்லுது, அவங்க சீயோனுடைய உச்சியில கம்பீரிப்பாங்க. அடிவாரத்தில் நிக்கிறவங்க கிடையாது. மலைக்கு கீழே நிக்கிறவங்க டெய்லி வருவாங்க கிடையாது. மலைக்கு உச்சில நிக்கிறவங்க தான் எப்படி வருவாங்க? ஏன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஏறி மலை உச்சில போயிட்டாங்க. இப்ப மலை உச்சில டக்குன்னு குதிச்சிட முடியுமா? ஆமா. அப்போ இவங்க மலை உச்சில இருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய சபையில நிலைத்து நிற்கிறாங்க, ஸ்டாபிள் ஆயிட்டாங்க. ஆமீன். இப்போ அவங்க உச்சில இருந்துன்னு அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி சொல்ற ஆண்டவர் சொல்றாருன்னா, கர்த்தர் அருளுகிற கோதுமை, கர்த்தர் கொடுக்கிற திராட்சை ரசம், கர்த்தர் கொடுக்கிற எண்ணெய், கர்த்தர் கொடுக்கிற ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள், இவைகள்னால அவருடைய நன்மையை தேவன் திருப்தி ஆக்குகிறார். அல்லேலூயா. இப்ப இது ஒண்ணுக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. ஆனாலும் சுருக்கமா பார்க்க போனா, கோதுமை தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது, திராட்சை ரசம் தேவனுடைய சந்தோஷத்தை குறிக்கிறது, எண்ணெய் தேவனுடைய அபிஷேகத்தை குறிக்கிறது, ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் உங்களுடைய நன்மை, உங்களுடைய புஷ்டியாக்கக்கூடிய, உங்களை பலப்படுத்தக்கூடிய காரியங்களை குறிக்கிறது. அப்ப இது எல்லாமே சபையில வந்து நிலைத்து நிற்கிறவங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். 2வது, அவருடைய ஆத்துமாவை தேவன் நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல வச்சிருக்கிறார். வறண்ட நிலமா இருந்தது, இன்னைக்கு நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டமா இருக்குது. நீர் பாய்ச்சக்கூடிய ஒரு தோட்டத்துல என்ன இருக்கும்? செழிப்பு இருக்கும், பசுமை இருக்கும், பலதரப்பட்ட கனிகள் இருக்கும். ஆமீன். அந்த தோட்டம் எப்போதும் நீர் பாய்ச்சி பட்டு
கொண்டு இருக்கிறபடினால அந்த தோட்டம் ஒரு நாளும் கருகி போகாது, காய்ந்து போகாது, இலைகள் உதிராது, கனிகள் கெட்டு போகாது. எப்போதும் மாதந்தோறும், வருடந்தோறும், நாள்தோறும் நல்ல கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை சபையில தேவன் கொண்டு வருகிறார். அவர்கள் இனி தொய்ந்து போவதே கிடையாது. நல்ல கரங்களை தட்டுங்க. சபையில ஒரு மனுஷன் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது, வசனத்தை கேட்கும் போது, தேவனுடைய பிரசனத்துல நிற்கும் போது அவனுக்கு தொய்வு கிடையாதுங்க, அவனுக்கு தோல்வி கிடையாது. அவனுடைய வாழ்க்கையில என்னைக்கும் என்ன கிடையாது, ஒருமை கிடையாது. ஆமென், தோல்வி கிடையாது. இப்ப சொல்றாரு, அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நல்ல கரங்களை தட்டுங்களேன். நம்முடைய சபைக்கு கன்னி பெண்கள் வருகிறார்கள், நம்முடைய சபைக்கு வாலிப பிள்ளைகள் வருகிறார்கள், நம்முடைய சபைக்கு வயதானவர்கள் வருகிறார்கள், முதியவர்கள் கூட வருகிறார்கள். வந்து வாலிப பையன் ஆடுகிறது போல இந்த ஆயாவும் தாத்தாவும் நம்முடைய சபையில ஆட போகிறார்கள். காரணம், ஆனந்த களிப்பு அவர்களுக்குள் வந்தபடினால மகிழ்ச்சி என்கின்ற கிரீடம் அவர்கள் தலைமையில் இருக்கிறது. அவர்களும் ராஜாக்களாக, லேவியர்களாக, ஆரோன் ஆபிரகாம் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, முன்னாடி மாத்தின துக்கம் வேற. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் சொல்லிட்டு, ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளால பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். கரங்களை தட்டுங்களேன். இந்த 2025 ஆண்டு அறுவடையில தேவன் கொடுக்கிற பிரதானமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற நன்மை. எந்த ஒரு நன்மையும், எந்த விதமான ஒரு வரமும் எங்க இருந்து வரணுங்க? பூமியிலிருந்து வரணுமா? ஜோதிகளின் பிதா அவரிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கு எனக்கும் இந்த ஆண்டு இறங்கி வருகிறது. அதற்காகத்தான் இந்த வாக்கு தத்துவம். ஆண்டவர் சொல்றாரு, உலகம் அளிக்கிற நன்மை இல்லை, நான் அளிக்கும் நன்மை. இயேசு சொல்றாரு, நான் கொடுக்கிற சமாதானம், நான் கொடுக்கிற சந்தோஷம் அது என்னுடையது. அதை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து பறிக்க முடியாது. உலகம் கொடுக்கறது போல நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவரு நன்மையை மட்டும் நான் வேற இடத்துக்கு கொடுக்க போறாரு? இல்ல, அவருக்குள்ள இருக்கிற நன்மை, அவரால் உண்டாக்கப்பட்ட நன்மை, அவர்களுக்கு தேவையான நன்மையை நான் அளிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கரையில தட்டுங்களா, நல்ல கரையில தட்டுங்க. ஒரே ஒரு வசனம் சொன்ன மாதிரியே முடிச்சிருவோம். ஒரே ஒரு வசனம். இப்போ இவ்வளோ ஆத்மாக்கள் வந்துட்டாங்க, இவ்வளோ ஜனங்கள் வந்துட்டாங்க, தானியங்கள் குவியல் குவியலாம் இருக்கிறது, குருடர்கள் செவிடர்கள் இருக்காங்க, பிள்ளைத்தாச்சிகள் இருக்கிறாங்க, வாலிபர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. இடம் உங்களுக்கு பத்துமா? இடம் பத்துமா? சொல்லுங்க, இடம் பத்துமா? அப்ப என்ன பண்ணணும்? எடுத்து வாசிப்போம். 54 ஏசாயா 54 2 3 சொல்லுது. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் பார்த்து இப்பவே சொல்றார் ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி. எடுத்து வாசிங்க. ஏசாயா 54 2-3 சொல்லுது, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. இது இப்படி வாசிச்சு பாருங்க. உன் சபையின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசத்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். நல்ல கரையில தட்டுங்க. எல்லாம் ஆமென் கத்துங்களா. அல்லேலூயான்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுடைய சபையினுடைய இடத்தை தேவன் விஸ்தாரமாக்கும்படிக்கு இப்போதே அதனுடைய திரைச்சீலை வாசஸ்தலத்தினுடைய வாசல்களை எல்லாம் பெரிதாக சொல்லிட்டார். வலது புறமும் இடது புறமும் இடம் கொண்டு பெருகும்படிக்கு தேவனே கட்டளிட்டு இருக்கிறார். அதை அவரே செய்து முடிப்பார். எழுந்து நில்லுங்களேன், கரங்கள் நல்லா தட்டுங்களேன்.